Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. தேவனுக்காக நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்தவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழும்போது செழிப்புக்கு அது ஏதுவாய் இருக்கிறது. இதை கவனிக்க வேண்டும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஏன் தேவ பக்தி அல்லது கர்த்தருக்காக வாழ்வது சரீர முயற்சியை காட்டிலும் மிகவும் பிரயோஜனம் உள்ளது? ஒன்று, சரீர முயற்சி வெறும் சரீரத்துக்கு தான் உதவி செய்கிறது. ஆனால் தேவ பக்தியோ தேவனுக்காக வாழும் வாழ்க்கையோ எல்லாவற்றிலும் அது பிரயோஜனமா இருக்கிறது. இரண்டாவது காரணம், தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கை என்கிறது இந்த உலக வாழ்க்கைக்கு அடுத்த காரியங்களுக்கும் இதில் பின்வரும் ஜீவனுக்கும் உரிய வாக்கு தத்தங்களை அது உள்ளடக்கி இருக்கிறது. கர்த்தருக்காக நாம் வாழும்போது அதுல சில வாக்கு தத்தங்கள் இருக்கிறதாம். அந்த வாக்கு தத்தங்கள் இந்த வாழ்க்கைக்கு நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்த வாக்கு தத்தங்கள் மட்டுமல்லாமல் இனி வரும் வாழ்க்கைக்கும் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்த வாக்கு தத்தங்களா இருக்கிறது. இந்த வாழ்க்கையில ஆசீர்வாதம், வரக்கூடிய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம், வாக்கு தத்தம் நமக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை வெறும் சரீர முயற்சியை காட்டிலும் அதிக பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவ பக்தி, தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கை எந்தெந்த விதத்தில் பிரயோஜனமா இருக்கிறது என்று கடகடன் சில காரியங்களை சொல்லுகிறேன். முதலாவதாக, தேவ பக்தி அல்லது தேவனுக்காக வாழும் வாழ்க்கை நமக்கு தெய்வீக பாதுகாப்பை கொண்டு வருகிறது. தேவ பக்தி எப்படிலாம் கிரியை செய்தும் பாருங்க. ஏனென்றால் அது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் கவனிக்க வேண்டும். தேவ பக்தி எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அதுல ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுக்காக வாழும் இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில தெய்வீக பாதுகாப்பு அங்கே காணப்படும். தேவனுக்கு உங்களை முழுமையாய் நீங்கள் அர்ப்பணித்திருந்தால், ஆவி ஆத்மா சரீரம் முழுமையாக நீங்களும் உங்களுடையது எல்லாம் கர்த்தருக்கு மெய்யாகவே அர்ப்பணிக்கப்பட்டு கர்த்தருக்கு சொந்தமானவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், பிறகு உங்களை காக்க வேண்டியது, உங்களை வழி நடத்த வேண்டியது, உங்களை வெற்றி சிறக்க வேண்டியது அவருடைய பொறுப்பாகி விடுகிறது. ஆகவேதான் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரிடத்துல நம்ம கம்ப்ளீட்டா ஒப்படைத்திருந்தோம் என்றால், டோட்டலாக முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம் என்றால், பிறகு அவருடைய பொறுப்பாகி விடுகிறது. நம்மை காப்பது, நம்மை வழி நடத்துவது, நம்மை காப்பது, நம்ம பத்திரமாய் வைத்திருப்பது, இந்த உலகத்திலே தீமைகள் நிறைந்த இந்த உலகத்திலே நம்மை காப்பது அவருடைய வேலையாகி விடுகிறது. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:19 எப்படி நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்பதை பார்ப்போம். 6:19 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? 20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 19 சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பதை அறியீரா? தெரியாதா உங்களுக்கு? நீங்க உங்களுடையவர்கள் அல்ல. கிறிஸ்தவன் என்றால் என்ன? ஏதோ ஜார்ஜின் பேர் வச்சிட்டு இருக்க ஆள் இல்ல. கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் தன்னுடையவன் அல்ல, அவன் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். அவன் இனி தன் இஷ்டப்படி வாழ்வது கிடையாது, தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது கிடையாது, தன்னுடைய மனமோன போக்கில் போவது கிடையாது. கர்த்தருடைய சித்தத்தை நாடுகிறவன், கர்த்தருக்காகவே வாழுகிறவன், கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறவன், தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் தன்னுடைய பொருளாதாரம் தனக்குள்ள எல்லாம் தனக்கு சொந்தமானது எல்லாம் கர்த்தருக்கு என்று சொந்தமானது என்று அப்படி அவன் எண்ணுகிறவன், கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தவன். அவனுக்கு ஒரு சித்தமே கிடையாது, கர்த்தருடைய சித்தத்தை அவனுடைய சித்தமா அவன் வைத்திருக்கிறான். அப்படிப்பட்டவன் தான் கிறிஸ்தவன். உங்களுடையவர் அல்ல என்று அறியீர்களா? அதான் மெய்யான கிறிஸ்தவன். பாருங்க, அநேக வேத வசனத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் மெய்யான கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானது. சும்மா பேர் கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, சும்மா ஏனோதானோ என்று கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு அல்ல. ஆகையால் தான் அநேக நேரத்துல சிலருக்கு பாருங்க, வேத வசனத்தை ஏன் கேட்கணும், ஏன் வளரணுங்கிறது விளங்க மாட்டேங்கிறது. ஏனென்று சொன்னால், இதுல கூறப்பட்ட அற்புதமான ஆசீர்வாதங்களை எல்லாரும் அனுபவிக்க முடியாது. ஏனென்று சொன்னால், எல்லாரும் அந்த விதத்துல அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளுகிறது கிடையாது. எல்லாரும் நான் தேவனுக்கு சொந்தமானவன் என்று சொல்லி வாழ்கிறது கிடையாது. எல்லா விசுவாசிகளும் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருப்பது கிடையாது. ஆனால் ஏன் ஆசீர்வாதம் வரலங்கிறது மட்டும் ஒரு பெரிய கம்ப்ளைண்டா தேவனுக்கு எதிராக அவர் வைத்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. எல்லாரும் சொல்லுவோம், நான் என்னுடையவன் அல்ல, நான் கர்த்தருக்கு சொந்தமானவன். கர்த்தருக்கு சொந்தமானவன் சொல்லிட்டு 20 சொல்லப்பட்டிருக்கிறது.
தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும். சரீரம், ஆவி, அதாவது ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லலாம். எல்லாமே தேவனுக்கு உடையது, எல்லாம் கர்த்தருடையது. இந்த கைகள் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற இருக்கு, அந்த கால்கள் கர்த்தர் சொல்லுகிற போற இடத்துக்கு இருக்கிறது. இந்த சரீரத்தின் அவயவங்கள் எல்லாமே கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த ரீதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்த ஒரு உயர்ந்த ஒரு எண்ணத்தை இங்கே போதிக்கிறார். இப்படி அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவன் தான் கர்த்தருக்காக வாழுகிறது என்றால் இதுதான் அர்த்தம். காட்லினஸ், தேவ பக்தினா சும்மா ஏதோ பக்தியா இருக்கிறது அல்ல. தேவ பக்தி என்று வேதம் போதிக்கும் போது அது வேற விதமா சொல்லுது. அது என்ன சொல்லுது? கர்த்தருக்காக அர்ப்பணித்து, நான் எனக்கு சொந்தம் அல்ல, கர்த்தருக்கு சொந்தம், எனக்கு உடையது ஒன்றுமே எனக்கு சொந்தமே, எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது, நான் சும்மா அதை வைத்து இந்த உலகத்துல கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் என்று அப்படி சிந்திக்கிறவன் தான் கிறிஸ்தவன். அப்படிப்பட்டவனுக்கு தான் சொல்லி இருக்குது தேவ பக்தி, கர்த்தருக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கை எல்லா ரீதியிலும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. ப்ராஃபிட்டபிள் இன் எவ்ரிதிங், எல்லா விதத்திலும் அது ப்ராஃபிட் கொடுக்கிறதா இருக்கிறது என்று அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு போவோம். எப்படி பாதுகாப்பு, முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு, தெய்வீக பாதுகாப்பு சொந்தமா இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பவுல் அப்போஸ்தலன் அவர் கப்பலிலே இந்த ஜேர்னில, இந்த பிரயாணத்துல ஆபத்து, விபத்து காத்து கொண்டிருக்கிறது. அவர்களை அட்வைஸ் பண்ணு, போக வேண்டாம் என்று சொல்லி அட்வைஸ் பண்ணு என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு நடத்திப்பை கொடுக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்கு சொந்தமானவர்களுக்கு கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எங்க ஆபத்து இருக்குன்னு முன்கூட்டியே காமிக்கிறார். சொல்றாரு, போகாத சொல்லு, இந்த ஆட்களுக்கு கப்பல் எடுக்க வேணான்னு சொல்லு, போக வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுகிறார். சொன்னா அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கு, போகும்னு சொல்லி போகிறார்கள். 14ஆம் வசனத்தை வாசிப்போம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா என்னப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறிமணலிலே விழவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. இப்படி சேதம் உண்டாயிடுச்சு. அங்கே பெருங்காற்று வீசி இங்கே கப்பல் அலசடிப்பட்டு இவர்கள் பாடுபடுகிறார்கள். கவனிப்போம் 22ஆம் வசனம். ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். அதுக்கு நடுவில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுந்து நின்று இதை சொல்லுகிறார். 26ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது, அவர் எழுந்து நின்று இவர்கள் மத்தியில பேசுகிறாராம். இப்பொழுது உங்களுக்கு தைரியமாய் சொல்லுகிறேன், திடன்மனதாய் இருங்கள், கப்பல் சேதமே அல்லாமல் உங்கள் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. கர்த்தர் அவர் காண்பிக்கிறார், முதல்ல கப்பல் சேதம் மட்டுமல்ல பிராண சேதமும் வரும், ஜாக்கிரதைன்னு சொல்லி. ஆனா இவர்கள் பயணத்தை தொடர்கிறார்கள். அங்கே சேதம் உண்டாகிறது. பயந்து தடுங்கி இருக்கிற வேளையில பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், வெறும் கப்பல் தான் சேதம் உண்டாகும், பிராண சேதம் வராது. ஏனென்றால் நான் இந்த கப்பல்ல இருக்கிறேன், நான் தேவனுடைய மனுஷன், நான் கர்த்தருடைய சித்தத்துக்காகவே வாழுகிறவன், நான் அர்ப்பணிக்கப்பட்டவன். நான் என்னுடைய வேலையா போயிட்டு இல்ல, கர்த்தர் என்ன ஒரு இடம் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய நோக்கங்களும் திட்டங்களும் நிறைவேற வேண்டி இருக்கிறது. நான் பயணம் செய்கிறது கர்த்தருடைய நோக்கத்துல கவர்மெண்ட் எக்ஸ்பென்ஸ்ல நான் போயிட்டு இருக்கிறேன், கைதியா இல்ல. கவர்மெண்ட் செலவுல நான் கொண்டு போகப்படுகிறேன். அங்க எனக்கு வேலை இருக்குது. கர்த்தர் பல காரியங்களை என் மூலமாய் நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிறார். நான் கர்த்தருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்படைத்திருக்கிறவன். இதுக்கு முன்னால வசனங்கள்லாம் வாசித்தீங்கன்னா 21ஆம் அதிகாரத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருது போக போறது, அங்க என்ன நடக்க போறது எல்லாத்தையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு காண்பித்திருக்கிறார். பாருங்க, ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் போறார். இவர் அழுதுகிட்டே போல, புலம்பிக்கிட்டே போல, கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறட்டும் என்று அவர் போய்கொண்டிருக்கிறார். அந்த வழியில தான் இது நடக்கிறது. ஆகியால் சொல்றார், தைரியமா சொல்றேன், கப்பல் சேதமே இல்லாம உங்கள் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால், இப்ப கவனிங்க, இந்த வசனத்துலதான் முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவன் என்று சொல்லுகிறான். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுகிறது? The God whose I am and whom I serve. அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. The God whose I am. இங்கே என்னை ஆட்கொண்டவர்னு சொல்லி இருக்குது. ஆங்கிலத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவா, ரொம்ப சிம்பிளா இருக்குது. whose I am சொன்னா நான் அவருக்கு சொந்தமானவன். நான் எவருக்கு சொந்தமானவனோ, நான் யாரை சேவிக்கிறேனோ அந்த தேவனுடைய தூதன் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து,
பவுல் அப்போஸ்தலன் வெளிப்படையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறான். நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல, நான் யாருக்கு சொந்தமானவனோ, என் ஓனர் யாரோ, என்னை சொந்தம் கொண்டாடுகிறவர் யாரோ, நான் என்னை யாருக்கு அர்ப்பணித்திருக்கிறேனோ, யாருக்கு நான் சொந்தமோ, எந்த தேவனை நான் சேவிக்கிறேன், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் என்று எல்லாவற்றினாலும் நான் வணங்கி சேவித்து பிரசங்கிக்கிற இந்த தேவனுடைய தூதன் என்னிடத்தில் வந்து நின்று இந்த ராத்திரியிலே பேசுறான் என்று சொல்லுகிறான். அருமையான இந்த வார்த்தையை கவனிக்க வேணும். நான் யாருக்கு சொந்தமானவனா இருக்கிறேனோ அந்த தேவனுடைய தூதன். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு அப்படி சொல்லக்கூடியவர்களா இருக்கு. நான் கர்த்தருக்கு சொந்தமானவன். கர்த்தருக்கு சொந்தமானவன் சொன்னால் பொல்லாப்பு உங்களை நேரிடாது. சங்கீதம் 91 எல்லாருக்கும் இல்ல. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எல்லாரும் எந்திரிச்சு எல்லாரும் வாசித்துட்டு ஏதாவது நல்ல அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், அங்க வந்து தஞ்சம் அடைஞ்சவர்கள் தான். அந்த மறைவுங்கிறது ரட்சிப்பு, அது கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்று புதிய ஏற்பாட்டுல அந்த லாங்குவேஜ மாறி இருக்குது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அதான் சங்கீதம் 91 உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் அப்படி பழைய ஏற்பாட்டு லாங்குவேஜ்ல சொல்லி இருக்குது. இது எல்லாருக்கும் இல்ல. இந்த பாதுகாப்பை, தெய்வீக பாதுகாப்பை உரிமை பாராட்ட முடியாது. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது அல்ல. இது தேவனுக்கு முற்றிலுமாய் தங்களை அர்ப்பணித்து சொந்தமானவர்களா இருக்கிறவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள், மீட்கப்பட்ட ஜனம். மீட்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் தேவன் தங்களை ஆண்டு கொள்ளும்படியாக இடம் கொடுத்து தங்களுடைய எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து கர்த்தருடைய சித்தமே நிறைவேற வேண்டும் என்று தெய்வீக சித்தத்தின் மையத்திலே வாழுகிறவர்கள். அப்படி வாழும்போது இப்படி பேச தோணும். நான் சொல்லுகிறான், என்னிடத்துல வந்து நின்று 24 பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். கர்த்தர் பாருங்க பெரிய நோக்கம். கர்த்தர் சொல்ற இதுக்கெல்லாம் பயப்படாத, நீ அங்க போய் நிக்கணும், அதுக்கு நான் பிளான் போட்டு உன்னை கொண்டு போயிட்டு இருக்கிறேன். இது உன்னை அழிக்காது, இந்த கடலே உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. இதோ உன்னுடைய கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். இந்த ஒரு மனுஷனால், வேற யாரும் விசுவாசிகள் இருந்தாங்களான்னு தெரியல, இந்த ஒரு மனுஷனுக்காக அந்த கப்பல்ல இருந்த அத்தனை பேருக்கும் கர்த்தர் தயவு பண்றார், பொழைச்சிட்டு போ. ஏன்னா இந்த மனுஷன் கரெக்டா போய் சேர வேண்டியதா இருக்குது. இவன் என்னுடையவன், இவன் எனக்காகவே வாழுகிறவன், என்ன பிரசங்கிக்கிறவன், என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவன், எனக்கென்று தன்னை அர்ப்பணித்தவன், தன்னுடைய உயிரை கூட பெருசா நினைக்காதவன், எனக்கென்று எல்லாவற்றையும் கொடுத்தவன், அவன் எனக்காக போய் கொண்டிருக்கிறான், என்னுடைய வார்த்தையை பிரசங்கிக்க போய் கொண்டிருக்கிறான். ஆகவே எல்லாரும் பொழைச்சிட்டு போகின்றாரு கர்த்தர். 25ஆம் வசனம், ஆனபடினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். சொல்றான், பாதுகாப்பு என்னுடையது, ஏன்னா நான் கர்த்தருடையவன். நான் கர்த்தருடைய நோக்கத்துக்காக கர்த்தருடைய பிரயாணமா போயிட்டு இருக்கிறேன், கர்த்தருடைய வேலையா சென்று கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையே கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. நான் இங்க போகணும்னு நினைச்சு போகல, கர்த்தர் என்ன கொண்டு போறாரு, ஆகவே நான் போய் சேருவேன். எத்தனை பேர் இதை புரிந்து கொள்கிறீர்கள்? வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் அதுதான். வெற்றியின் ரகசியம் என்ன? கர்த்தருடைய சித்தத்தின் மையத்தில் இருப்பது, கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்பது. அங்கதான் வெற்றியே ஆரம்பிக்குது, அங்கதான் செழிப்பு கிழிப்பு எல்லாமே அங்கதான் ஆரம்பிக்குது. சமாதானம், சந்தோஷம், செழிப்பு, இந்த உலகத்தின் சகல ஆசீர்வாதங்கள் எல்லாமே எங்க ஆரம்பிக்குது பாருங்க. எல்லாம் ஒன்றோடு ஒன்று கனெக்டட். இது வந்து சும்மா வந்து செழிப்பு மட்டும், பிரதர் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஏதாவது கொஞ்சம் பணம் கிடைக்கணும் பிரதர் அப்படின்னு வாங்கிட்டு போறதுக்கு முடியாது. அதுல அப்படிப்பட்ட செழிப்பை நாங்க பிரசங்கம் பண்றது இல்லை. இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று கனெக்டட். இது ஒரு பேக்கேஜ். சொல்லுகிறான், நான் யாருக்கு சொந்தமானவனோ அந்த தேவனுடைய தூதன் இடத்துல வந்து நின்று நீ பயப்படாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. நீ போய் அங்க சேருவ, என்னுடைய வார்த்தை நீ பிரசங்கிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆகவே நாம் போய் சேருவோம், பயப்படாதீங்க என்று சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு தேவனுக்கென்று உங்களை அர்ப்பணிக்க தயங்கவே கூடாது, அறகுறையா இருக்கவே கூடாது. பாருங்க, அந்த அறகுறையில தான் வெற்றி தோல்வியா மாறிடுது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு விசுவாசியும் வெற்றியில வாழ வேண்டியவன், செழிப்பில வாழ வேண்டியவன், ஆசீர்வாதத்துல வாழ வேண்டிய, தெய்வீக பாதுகாப்புல வாழ வேண்டியவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும். நாம் ஒவ்வொருவரும் அற்புதமான தெய்வீக பாதுகாப்பின் கீழே வாழ வேண்டியவர்கள். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று வேத வசனம் சொல்லும்போது அப்படியே நான் விசுவாசிக்கிறேன். பொல்லாப்பு ஏன் நேரிடாது? கர்த்தருடைய வேலையா நான் இருக்கும்போது பொல்லாப்பு எப்படி நேரிடும்? சிலர் நினைக்கிறாங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்தாலோ அல்லது கர்த்தருடைய சித்தத்திலே கர்த்தருடைய பிள்ளையா வாழ்ந்தாலோ எந்த பிரச்சனையுமே வராது, எந்த தொந்தரவுமே இருக்காது, எந்த கஷ்டமுமே இருக்காது, அப்படியே ஸ்மூத் செயலியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசா இருக்கிறான். அந்த உலகத்துல பல காரியங்களை செய்து எப்படியாவது நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய திசையும் மாற்ற வேண்டும் என்பதுதான் அவனுடைய குறிக்கோளா இருக்குது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் நம்மை திசை திருப்ப வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய வேலை. ஆகையால அவன் தடைகளை கொண்டு வருகிறான், பலவிதமான காரியங்களை, நமக்கு இன்னல்களையும் துன்பங்களையும் வழியில கொண்டு வருகிறான். ஆகவே தான் வாழ்க்கையில பல பிரச்சனைகள், கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்களை சந்திக்க வேண்டியதா இருக்குது.
ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன் சொல்றோம் இல்லையா இங்கிலீஷ்ல, இதெல்லாம் சந்திக்க வேண்டியதா இருக்கு கிறிஸ்தவர்கள். இயேசுவே இந்த உலகத்தில் இருக்கும்போது சந்தித்தார். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனால் கர்த்தரோ அவனை எல்லாவற்றினின்றும் விடுவிப்பார். நிறைய துன்பங்கள் வரலாம், நிறைய பிரச்சனைகள் இடையூறுகள் நமக்கு வரலாம், நிறைய கஷ்டங்கள் நம்முடைய வழியில கொண்டு வரப்படலாம். ஏனென்றால் பிசாசின் ஒரு தீய சக்தி இந்த உலகத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் ரொம்ப அமைதியான உலகம் கிடையாது. இது ஒன்றும் அப்படியே ஸ்மூத் செயிலிங் வேர்ல்டு கிடையாது. இந்த உலகம் பொல்லாப்பாரம் நிறைந்திருக்கிற உலகம். உலகத்தை பாருங்க, கொலையும் கொள்ளையும் வகையும் எல்லா விதமான தீய சக்தியில் இந்த உலகத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே தீமையை கண்டு நம்ம ஆச்சரியப்படுறது, தீமையெல்லாம் இந்த உலகத்துல இருக்குது. தீமையெல்லாம் எப்படி நம்ம கவ வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, நீ இது மாத்திரம் தான் இருக்கிற, ஆனா உனக்கு நேரிடாது. நீதிமான்களுடைய துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனால் கர்த்தரும் அவன் எல்லாவற்றினின்றும் விடுவிப்பார். எல்லா கரங்களை வச்சு கர்த்தர் என்று எல்லா துன்பங்கள் இருந்தும் என்னை விடுவிப்பார். சங்கீதம் 91 அதான் சொல்லி இருக்கு பாருங்க, ஆபத்து காலத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன். யார? எனக்குள் இருக்கிறவன, உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன, கர்த்தரே என் அடைக்கலம், கோட்டை, நான் நம்பி இருக்கிற தேவன் என்று சொல்லுகிறவன. சங்கீதம் 91 வாசித்து பாருங்க. எல்லாரும் இல்ல, கர்த்தருக்குள்ள இருந்து கர்த்தருடைய பாதுகாப்பையும் தெய்வீக பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அப்படியே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், தன்னை முற்றிலுமா அர்ப்பணித்தவன், கர்த்தருக்குள்ள வாழுகிறவன், அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுக்காக வாழும்போது நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றிலும் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்குது. அதுல ஒரு பிரயோஜனம் என்னவென்று சொல்றால், அற்புதமான தெய்வீக பாதுகாப்பு. எல்லா கரங்களை வச்சு சொல்லுவோம், தெய்வீக பாதுகாப்பு எனக்கு சொந்தம். தேவனுக்காக வாழும் வாழ்க்கை வீண் போவதில்லை. எல்லா தீங்குக்கும் நான் விலக்கி காக்கப்படுகிறேன். தெய்வீக பாதுகாப்பின் கோட்டைக்குள்ளே நான் வாழ்ந்து வருகிறேன். இது ஒரு காரியம் பாருங்க.